Do you know what is seasonality in marketing? Today I'm going to show you what is seasonality and how you can leverage it to grow your business. First, seasonality na என்னன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் அதோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் அதே பிஸ்னஸோட க்ரோத்து இன்னொரு பீரியட் ஆஃப் டைமில் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் சீசனாலிட்டி. இப்போ ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு பேர் ஆன் சீசன் அண்ட் டிமாண்ட் கம்மியாக இருந்தால் அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு பேர் ஆஃப் சீசன். ஸோ இதுக்கு பேர் தான் சீசனாலிட்டி. அண்ட் இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆன் சீசன் அண்ட் ஆஃப் சீசன். இப்போ சீசனாலிட்டினா என்ன அண்ட் அதில் ஆன் சீசன் அண்ட் ஆஃப் சீசன் 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த சீசனாலிட்டியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் யூ நீட் டு ஃபைண்ட் த ஆன் சீசன் அண்ட் ஆஃப் சீசன் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்டை. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு ஆஃப் சீசன் அண்ட் ஒரு ஆன் சீசன் இருக்கும். பட் அது எந்த பீரியட் ஆஃப் டைம்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வின்டர் டைமில் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுக்கான ஆன் சீசனை வந்து நான் ஃபைன் பண்ணணும். இதுக்கு நான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கூகுள் ட்ரெண்ட்ஸில் போய் வின்டர் கோட்ஸ்ன்னு சர்ச் பண்ணேன்னா எந்த டைம்லலாம் வின்டர் கோட்ஸ்க்கான சர்ச் அண்ட் சேல்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த கிராஃபை வந்து எனக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும். ஆஸ் யூ கேன் சி, நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான் இந்த 3 மந்த்துமே இந்த கோட்ஸ்க்கான சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி டிசம்பர் மந்தில் இதோட சேல்ஸ் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஆன் சீசனை வந்து ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஆன் சீசன் வந்து நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் சீசனை ஃபைன் பண்ணிட்டீங்கனாலே ஆஃப் சீசனை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 3 மந்த்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபெப் டு அக்டோபர் வந்து நம்மளோட ஆஃப் சீசன். இப்போ நம்ம ஆன் சீசன் அண்ட் ஆஃப் சீசனை வந்து ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் நம்ம பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆன் சீசனை கம்பேர் பண்ணும்போது ஆஃப் சீசனில் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ ஆஃப் சீசனில் அதிகமாக ஒர்க் பண்ண தேவையில்லைன்னு. பட் நம்ம ஆஃப் சீசனில் தான் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வி நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஆன் சீசன் டூரிங் த ஆஃப் சீசன். ஸோ நம்ம ஆஃப் சீசன் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னா ஆடியன்ஸ்கிட்ட அவேர்னஸ் பில்ட் பண்ணணும், ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் கேதர் பண்ணி நம்ம ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஆஃப் சீசனில் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஆஃப் சீசனில் பண்ணால் தான் ஆன் சீசனில் நம்மளுக்கான க்ரோத் அண்ட் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பட்ஜெட் அண்ட் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் சீசனில் நம்ம எவ்வளோ தான் ஆட்ஸ் ரன் பண்ணி புஷ் பண்ணாலுமே பீப்புள் வந்து அந்த ப்ராடக்டை பை பண்ண போகிறதில்ல. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து தேவையில்லை. பட் இதே ஆன் சீசன் எடுத்தால் நம்ம ஆட்ஸே ரன் பண்ணலன்னா கூட ப்ராடக்ட்டு தேவை இருக்கிறதுனால நம்ம ப்ராடக்டை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பட்ஜெட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கோம். சீசனாலிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு அண்ட் எத்தனை பேர் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ 1000 வியூஸ் அண்டு 20 கமெண்ட்ஸ் ரீச் பண்ணால் இந்த டாப்பிக்கை இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். இன்னும் இது மாதிரி நிறைய வேல்யூபிளான கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.